தமிழக அமைச்சர்களுக்கு கடைசி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அமைச்சர்கள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும், தங்களுடைய செயல் திட்டங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். அமைச்சருடைய ஒழுங்கினமான செயல்பாடுகள் இந்த ஆட்சியை பாதிக்கும் என்பதை அமைச்சர்கள் தயவு கூர்ந்து உணர வேண்டும் என்பதாக பதிவாகி இருக்கிறது நேற்றைய கூட்டம். தொடர்ந்து இதை பற்றி பார்க்கலாம். இது கிங் டிவி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசாக இருக்கக்கூடிய தமிழக அரசு தொடர்ந்து பல மக்கள் நல திட்டங்களை செய்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்து அதை பேசியிருந்தார். இதையெல்லாம் தாண்டி இந்த அரசு செயல்படுவது ஒரு புறமாக இருந்தாலும் தொடர்ந்து அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அமைச்சர்களுக்கு மீதான அல்லது அமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து எழுந்து வருகின்றன. குறிப்பாக அது அந்த அமைச்சரை பாதிப்பை ஏற்படுத்துவதை தாண்டி அவருடைய செயல்பாடு என்பது அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ அதை தாண்டி அவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சரவையும் அதற்கு ஒட்டுமொத்தமாக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் இந்த குற்றச்சாட்டு வந்து சேரும். குறிப்பாக தன்னுடைய அமைச்சரவையில் இந்த தவறு நடக்கிறது, ஆக இது அந்த அரசுக்கே கெட்ட பேராக வந்து முடியும் என்று முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அதிருப்தி மனநிலையில் முதலமைச்சர் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அமைச்சர்கள் மக்கள் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை தாண்டி அவர்கள் பேசுகிற பொழுது மிக கவனமாக பேச வேண்டும், கவனமான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு அந்த அளவிற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும். அந்த வார்த்தை என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும், வலிமையான வார்த்தையாக அது மக்களிடையே பார்க்கப்படுகிறது. அமைச்சரே பேசி இருக்கிறார், அமைச்சரே பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் அங்க மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில்தான் கடந்த காலங்களில் திமுகவுடைய அமைச்சர்கள் பேசிய பேச்சு தற்போது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருப்பது திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு என்பதுதான் பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு மதம் சார்ந்தவர் பேசுகிற பொழுது அருவருக்கத்தக்க நிலையில் அவர் பேசியதாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அவருடைய பேச்சு என்பது ஆபாசத்தின் உச்சமாக அந்த பேச்சு பார்க்கப்படுகிறது. சைவம் வைணவம் என்றெல்லாம் பேசி அது ஒரு தவறான ஒரு தொழிலோடு ஒப்பிட்டு பேசுவது என்கிற இந்த பேச்செல்லாம் ஒரு அமைச்சருக்கு அழகானது கிடையாது. அமைச்சர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்று நீதிமன்றம் அவருக்கு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் அந்த அமைச்சருடைய செயல்பாடு என்பது அமைச்சரவைக்கும் ஆளுகிற அரசுக்குமே நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. இதையெல்லாம் தான் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். இதை தாண்டி கடந்த காலங்களில் கூட இதே அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிர் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய விடியல் பேருந்து, அதாவது விலையில்லா டிக்கெட், அந்த டிக்கெட்டை வைத்துக் கொண்டு அவர்கள் பயணிக்கலாம், அதற்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை, மகளிருடைய நலவாழ்வுக்காக அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசு மிக துணையாக மகளிரோடு நிற்கிறது என்பதை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த விடியல் பேருந்து. அப்படிப்பட்ட அந்த விடியல் பேருந்து திட்டத்தை இதே அமைச்சர் தான் கடந்த காலங்களில் ஓசி பேருந்து, அந்த ஓசி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அதுவும் மிக காட்டமாக அவருக்கு எதிராக பிறகு மக்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பேசியிருந்தார்கள். பொது மேடையிலேயே ஜாதியை சொல்லி சுட்டிக்காட்டி ஒரு நபரை அழைத்திருந்தார். இப்படி கடந்த காலங்களில் இன்றைக்கு நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்ட இதே அமைச்சர் தான் செயல்பட்டு இருக்கிறார். அன்றைக்கே முதலமைச்சர் அவர்கள் மேடையிலேயே அதை எச்சரித்திருந்தார். இப்படி அமைச்சர்கள் பேசக்கூடாது, ஒழுங்கினமாக நடக்கக்கூடாது, அமைச்சர் ஒருவருடைய பேச்சும் செயலும் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் சார்ந்து இருக்கிற அமைச்சர்கள் அவருடைய பேச்சை மிக பொறுப்பாக கையாள வேண்டும். ஒரு தரப்புக்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்திற்கு எதிராக அல்லது ஒரு மக்களுக்கு எதிராக அல்லது ஒரு பாலினத்திற்கு எதிராக, ஏன் ஒரு நபருக்கு எதிராக கூட அமைச்சர் செயல்படக்கூடாது. தன்னுடைய சுய வெறுப்பு எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவருக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருந்தாலும் அவர் எல்லோருக்குமான அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அப்படிதான் அவர் பதவியும் ஏற்றிருக்கிறார். குறிப்பாக கொள்கையெல்லாம் தாண்டி அவர் மேடையில பேசுகிற பேச்சு என்பது மிக நாகரிகமாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடந்திருக்கிறது. அடுத்து வருகிற தேர்தலிலே மிகப்பெரிய இலக்கை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஆளுங்கட்சி.
எதிர்க்கட்சியும் மிக தீவிரமாக செயல்படுகிறது. இந்த அமைச்சருக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மகளிர் அணி மிகப்பெரிய கண்டன கூட்டத்தை ஏற்படுத்தி கண்டித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக அதே திமுகவை சார்ந்த திரு கனிமொழி அவர்கள் கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் தொடர்ந்து நேரடியாக திமுகவுடைய தலைவர் அவர்களே அவரை கட்சியின் பொறுப்பில் இருந்து விடுவித்திருக்கிறார். ஆக இனி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய பார்வையும் கூட. இதைதான் முதலமைச்சர் அவர்கள் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மிக கடுமையாக பேசியதாக தான் பார்க்கப்படுகிறது. ஒருபோதும் அமைச்சர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் மிக கவனமாக பேச வேண்டும். மக்களுடைய தேவையை பற்றி பேச வேண்டும், மக்களுக்கான வேலையை செய்ய வேண்டும், தங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் எழுகிற சிக்கலை உணர்ந்து அந்த திட்டங்களை இனிவரும் காலங்களில் விரிவுபடுத்த வேண்டுமே தவிர எந்த சிக்கலிலும் அமைச்சர்களோ ஏன் பொறுப்பாளர்களோ கூட சிக்கக்கூடாது என்கிற வகையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார் திரு முதலமைச்சர் அவர்கள். இது அந்த அமைச்சருக்கு மட்டுமல்ல, இந்த ஆட்சிக்கே கெட்ட பெயரை கொடுத்துவிடும் என்பதில் முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். அமைச்சர்களும் அந்த நிலையை உணர வேண்டும், ஒவ்வொருவரும் மிக பொறுப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தும் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தும் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களுடைய கருத்தும் கூட. அமைச்சர் தன்னுடைய பொறுப்பு நின்று செயல்பட வேண்டும். அந்த வகையில் ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுப்பதாக இதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். இது கிங் டிவி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.